Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஓரியோ பிஸ்கட் வச்சு கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓரியோ வச்சு கேக் பண்றதுக்கு நம்ம அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 3 பாக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மில்க் காய்ச்ச பால் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டர் 2 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சீனி சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வெனிலா எசன்ஸ் தேவைப்படும். ஸோ வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக நம்ம எடுத்துருக்கோம். இப்போ ஓரியோ பிஸ்கட்டை நம்ம பேக்கெட்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்து போடுறோம். இந்த ஓரியோ பிஸ்கட்டை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மிக்ஸி ஜாரில் நல்லா மாவு போல் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் எல்லா பிஸ்கட்டும் இப்படி போட்டுட்ருக்கோம். கரெக்டாக இந்த பக்கத்துக்கு தான் இருக்கணும். இதேமாரி நல்லா சாஃப்டாக அந்த ஓரியோ பிஸ்கட் எல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ நம்ம சுகர் எடுத்து அதையும் பவுடராக ஆக்கிக்கிடணும். மிக்சியில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் இந்த சுகரையும் அதேமாரி பவுடராக ஆக்கிக்கிடணும். அப்போ தான் அதை ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அந்த நல்லா கலக்க முடிச்சுல ஈஸியாக அதோட அந்த மாவோட கலரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த ஓரியோ பிஸ்கட் பவுடர் பண்ணதை நம்ம ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் முட்டையை நம்ம அடித்து பீட் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். நம்ம எதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரை நம்ம முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கை வச்சு பீட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம முட்டையை மிக்ஸி ஜாரில் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். முட்டை எதுக்கு போடுறோம்னா அப்போ தான் நம்ம கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதனால் நம்ம முட்டை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த முட்டையை நான் மிக்சியில் பீட் பண்ணிவிட்டு எப்படி வரும்னு காமிக்கிறேன். இதேமாரி முறையாக வரணும், நல்லா முறையாக வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்து விடணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். எவ்வளோத்துக்கு முறையாக வருமோ அவ்வளோத்துக்கு அந்த கேக் சாஃப்டாக வரும். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீட் பண்ணதுக்கப்புறம் பட்டர் இருக்குல்ல, பட்டர் ஒரு ஸ்லைஸை நான் அதுக்குள்ளே போடுறேன். அது கூட நமக்கு தேவையான சுகர் நம்ம ஆட் பண்ணி கொடுறோம். ஏற்கனவே ஒரு பிஸ்கட்டில் சுகர் இருக்கும். ஸோ அதனால் தேவையான அளவு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணால் நம்ம கடையில் கிடைக்கிற கேக் மாதிரி அந்த டேஸ்ட் வரும். ஸோ அதனால் நம்ம வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் டீஸ்பூன் அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக 1 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக நம்ம ஆட் பண்ணி கொடுறோம். முட்டை சுகர் வெனிலா எசன்ஸ் போட்டிருந்தோம்னா இது திரும்ப இன்னொரு வாட்டி நம்ம மிக்சியில் பீட் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்புறம் இது ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இனிமேல் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஓரியோ பிஸ்கட்டை ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதில் ஆட் பண்ணி நல்லா கலரை விட்டுக்கோங்க. அது எல்லா இடத்துக்கும் நல்லா இதாகிற மாதிரி கலரை விட்டதுக்கப்புறம் இனிமேல் மில்க் ஆட் பண்ணணும். காய்ச்ச பால் ஆற வச்ச பால் ஆட் பண்ணணும். காய்ச்சப்பால் ஆற வச்சப்பால் ஆட் பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான பக்குவத்துக்கு வரும். நம்ம பார்த்து ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப தண்ணியாயிரும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக அந்த பக்கம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சப்பால் ஆற வச்சப்பாலை நம்ம ஆட் பண்ணி இது பண்ணி விடணும்.
இதான் அந்த பக்கம், இந்த பக்கத்தில் தான் இருக்கணும் கேக் பண்ணுறதுக்கு. எந்த கேக் பண்ணாலும் இந்த பக்கத்தில் தான் மாவு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நல்லா அப்போ தான் கேக் நல்லா கொஞ்சம் நல்லா பவுண்டு வரும். ஸோ அதனால் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கேக் ஊற்றி வைக்கிறதுக்கு. அதில் வந்துட்டு பட்டர் வந்துட்டு தடவிக்கோங்க. எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, தடவிக்கோங்க. ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். நல்லா ஈவனாக நம்ம எல்லா இடத்துலையும் தடவி விடணும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம கேக் செஞ்சு வச்ச இந்த மாவை இதில் ஊற்றிக்கோங்க. ஈவனாக நல்லா ஊற்றிக்கோங்க. இனிமேல் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. இதேமாரி ஒரு பேனை பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இதில் என்ன வைக்கணும்னா நம்ம வந்துட்டு ஹீட் ஆகாமல் இருக்கிறது கீழே பாத்திரம் வைப்போம் தெரியுமா, அதை வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. இது ப்ரீ ஹீட் பண்ணணும். 15 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இது திரும்ப ஓப்பன் பண்ணி நம்ம அந்த கேக் பேட்டனை வந்துட்டு இதில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் 30 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வைக்கணும். குக் ஆகிறதுக்கு 30 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ 30 நிமிஷம் ஆகிட்டு நம்ம வந்து திறந்து பார்க்க போகிறோம் குக் ஆயிருக்கான்ட்டு. நம்ம எப்படி நம்ம பார்க்கணும்னா ஒரு கத்தியை வச்சு நம்ம விட்டு பாருங்கள், அது ஒட்டாமல் வரணும். அப்போ வந்துட்டு நம்ம கேக் வந்துட்டு நல்லா குக் ஆகிருக்கு, பேக் ஆகிருக்குன்ட்டு நம்ம அறிஞ்சிக்கொள்ளலாம். இனிமேல் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், கத்தியை வச்சு எல்லா சைடும் இதேமாரி எடுத்து விட்டுக்கிறோங்க. இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா அப்போ வந்துட்டு இந்த பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் நம்மளுக்கு வரும். எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஹீட்டாக இருக்குது, சுடன்னு இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி இப்படியே சுட சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இது வந்துட்டு பார்க்க சின்னதாக இருக்கும். நாங்கள் 3 பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட் வச்சு சின்னதாக மினி ஓரியோ கேக் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நல்லா இருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். இந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வந்துட்டு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம முட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம், பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணியிருக்கோம். இதான் வந்துட்டு மினி ஓரியோ கேக். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ட் வித் ஹேனர் அண்ட் சேனலுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.